அது அது வந்து சில காயெல்லாம் காத்து படாம இருந்தாலே சரியா போயிடும். என்னடா இதுல எல்லாம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? எந்த காயமா இருந்தாலும் அது மேல காத்து படணும், இல்லனா செப்டிக் ஆயிடும்டா. ஐயோ, செப்டிக் ஆயிடுமா அத்தை? கேட்டிங்களா மாமா? செப்டிக் ஆனா அப்புறம் கையை எடுத்துருவாங்க. சிவா, பூர்ணி வாங்க, உங்க அண்ணன் கையை கெட்டியா பிடிச்சு அந்த கிளவுஸ் எடுத்துடலாம். அப்படியே பண்ணலாம். இல்லனா அவன் கழட்ட நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்மா அம்மா சிவா, பூர்ணி வாங்க வாங்க. ஏய் உட்காரு உட்காரு. ஏய் ஏய் மாமா கேளுங்க. மாமா 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 என்னடா குடிக்காதீங்க, கழட்டுங்க. மாமா கையை கொடுங்க, கழட்டுங்க. மாமா செப்டிக் ஆயிடும் சொன்னா கேளுங்க. கழட்டுங்க. என்னடா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கிளவுஸ் போடுறதும் இப்படி இறுக்கமா கைய வச்சுக்கிறதும் ஒண்ணுதானே. முதல்ல கைய வச்சுக்காங்க. எல்லாரும் சொல்றோம்ல, கையை காட்டுங்க மாமா. பண்ணுங்க மாமா. பாருங்க கையை பண்ணுங்க மாமா. ஆமா, இத நான் ஒண்ணும் எழுதலம்மா. தூங்கிட்டு இருக்கும்போது இவதான் என் கையில ராத்திரி எழுதிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? இங்க பாருங்க மாமா, அது உண்மையா இருந்தா அப்போ கைய மறைக்க வேண்டிய அவசியம் எதுக்கு ஏற்பட்டுச்சு மாமா? அது பாத்தீங்களா அத்தை, நேரா உங்ககிட்ட வந்து பூமி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல. அது வந்து ஏன்டா சொல்லல? அது சொல்லிருக்கலாம். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பை. டேய் ககன், ஐயோ மாமா, சாப்பிடுங்க மாமா. மாமா சாப்பிட்டு போறீங்க. ஆபீஸ்லயே வர வச்சு சாப்பிட்டுக்கறேன். போதுமா? அது கொடு. ககன் ககன், ஏய் ககன் மாமா. மாமா அண்ணா சாப்பிடுங்க மாமா. மாமா சாப்பிட்டு போங்க. மாமா என்னம்மா இது? திரும்பவும் இந்த ராட்சசி நேரா நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. நான் உங்க புள்ள கையில சாவறதுல இருந்து இவளுக்கு ஃபோன் பண்ணி இவளை தப்பிக்க வச்சிட்டாத்த. அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருப்பா. அப்படின்னா பரவாயில்லம்மா. நான் கோயில்ல அவளை அடிச்சிட்டேன். அதுக்கு பழி தீக்க தான் வந்திருக்காளோ என்னமோன்னு நான் பயந்துட்டேன். அது என்னவா இருந்தாலும் சரி அத்தை, இவ முன்னாடி நம்ம குறைஞ்சிட கூடாது. இது நம்ம வீடு. ஆமாம்மா, குறைஞ்சிட கூடாது. என்ன மாமியார் மருமக ரெண்டு பேரும் என்ன பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய இந்த திடீர் வருகையை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில அப்படியே ஆழ்ந்து போயிட்டீங்களா என்ன? அதிர்ச்சியும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா எங்க வேலையை நாங்க பாப்போம். கேக்குறது மட்டும் இல்ல, நாளைக்கு எல்லாத்தையும் நேர்லயே பார்க்கலாம். பொதுவா ரெண்டு எதிரி குடும்பங்கள் எந்த சூழ்நிலையிலயும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அழிச்சுக்கவும் மாட்டாங்க. அப்படித்தானே சித்தி? ஆமாமா. ஆனா இப்போ நான் வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு சொல்றதுக்காக வந்தேன். இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி சாரதா, பூமி, என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைகை காட்டிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு இந்த தண்டனை யோசிச்சுட்டு இருக்காமா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து என்கிட்ட ஏதோ சொல்ல தயங்குறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. வாழ்க்கையில நான் எவ்வளவோ பார்த்துட்டேம்மா. என் மனசு கல்லாயிடுச்சு. அதனால எந்த விஷயம்னாலும் சொல்லுமா. அது மாமா, அது வந்து நீங்க உண்மையிலேயே இறந்துட்டீங்கன்னு நினைச்சு அந்த அபூர்வ நாளைக்கு உங்களுக்கு செரி கையால
பிண்டம் வைக்கிற சடங்கு நடத்த போறா. பூமி, அந்த அபூர்வா இப்ப இல்லம்மா. என்னை எப்பவோ கொன்னுட்டா. பிண்டம் வைக்கிறத கொஞ்சம் லேட்டா நடத்துற அவ்வளவுதாம்மா. ஐயோ மாமா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட்டுருவேனா? ஆனா என்ன, அதை தடுக்கிறதுக்கு உங்க உதவி தேவைப்படுது மாமா. நீங்க 2 பேரும் எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்கம்மா. நீங்க கேட்க வேண்டாம், சொல்லுங்க போதும். நான் கண்டிப்பா செய்யறேன். இது என்னது இது? இப்படி படுத்திருக்கீங்க? ஏய், ஏன் அப்படி சிரிக்கிற? உங்களோட இந்த கோலத்தை பார்த்து இது ஏன் கோலம், ஏன் இஷ்டம், உனக்கு என்ன? ஏய், வந்து படுவா.